வா விஜய். என்ன தாத்தா எல்லாத்தையும் வாந்தி எடுத்துட்டீங்களா? என்னப்பா சொல்ற? இல்ல எல்லா விஷயத்தையும் அப்படியே சொல்லியாச்சான்னு கேட்டேன். இந்த என் பழைய கதை எல்லாத்தையும் அப்படியே காவேரி கிட்ட ஒப்பிச்சிட்டீங்களான்னு கேட்டேன். ஏப்பா அவ உன் ஒய்ஃப் தானே, அவ உன்னை பத்தி தெரிஞ்சுக்க வேணாமா? எதுக்கு தாத்தா, எதுக்கு தேவையில்லாதெல்லாம் அவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க? டேய் அவ தப்பா நினைக்க மாட்டாடா. She is a nice girl, don't worry. போங்க தாத்தா, இதெல்லாம் தெரிஞ்சு அவன் என்ன செய்ய போறா? நானே அதெல்லாம் மறந்த விஷயம் தாத்தா. தேவையில்லாம. ஏன் விஜய் எல்லாத்தையும் நீ மறந்துட்டேன்னா எதுக்கு கபோர்ட்ல அந்த போட்டோ வச்சிருக்க? தூக்கி போட வேண்டியதானே? நான் ஒன்றும் அவளை மறக்க முடியாமலாம் வச்சுக்கல தாத்தா. என்னைக்குமே வாழ்க்கையில மறுபடியும் நான் அப்படி ஒரு நிலைமையில இருந்துடக்கூடாதுங்கிறதுக்காக தான் திரும்ப திரும்ப அதெல்லாம் எனக்கு ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அதுக்கு தான் நான் அதை வச்சிருக்கேன். ஏய், நீ எதுக்கு இப்ப இங்க வந்த? நீ மேல போய் தூங்கு போ. ஏய் விட்டுருப்பா, பாவம் ஏன் கத்துற? She is a nice girl. Yes, I am a very nice girl. Yes, of course. இந்தா. தாத்தா நீங்க ரொம்ப நைஸ் தாத்தா. தேங்க்ஸ் மா. இப்படிதான் குடிக்க வச்சு அவர் ஹெல்த்தை நீங்க ஸ்பாயில் பண்ணிடணும். ஓ நீ அப்படி மீன் பண்றியா? நான் புருஷனை தண்ணி அடிக்க விடக்கூடாதுன்னு சொல்றியா? இவன் யாரு சொல்றதுக்கு? நீங்க கொடுங்க தாத்தா. எடுங்க தாத்தா. Cheers. ஆக்குறது பாரு. இந்தா எடுத்துக்க. இது என்ன தாத்தா பீனட் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? சைட் டிஷ் எதுவும் இல்லையா? சிக்கன், ஆம்லெட் இந்த மாதிரி. ஆம்லெட் என்ன வேணுமா உங்களுக்கு? கிடைக்குமா? 2 minutes. 2 மினிட்ஸ்ல முட்டையே உடைக்க முடியும். என்னப்பா பழக்கம் இது? சைடிஸ்க்கு போய் அந்த பிள்ளை தொந்தரவு பண்ற? அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல தாத்தா. நானும் அப்படியே உங்க 2 பேர் கூட சேர்ந்து ஒரு ஆம்லெட் சாப்பிட்டுருவேன்ல. நீங்க பேசிட்டே இருங்க, இது வந்துறேன். சரி.